என்னங்க மேல வேண்டிருக்கீங்க? எல்லாமே தவுள் தவுள் இருக்குது. இத போய் கொடுத்துட்டு வேலையாண்டுவாங்க. அடேய் பாக்கிறதுக்கு தாண்டி சின்னதா இருக்கும், ஆனா காரம் அதிகம் இது. அவனே விக்கிறதுக்காக கதை விட்டு வச்சிருக்கானுங்க. எங்களுக்கு தெரியாதா? இத போய் கொடுத்துட்டு வேலையாண்டுவாங்க. ஒரு வாட்டி சமைச்சு பாரு தெரியும். தினேஷ் இல்லையாக்கா? ஏப்பா அவனு நீ எங்க தான் போறீங்க? ஃபுல்லா சைக்கிள் சுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் காக்கா மாதிரி ஒல்லி ஆயிட்டான். ஏக்கா அவன் ஒல்லியா இருந்தா நானா பண்றது? நீங்க சரியா சோறு போட மாட்டீங்க. பாத்தியாங்க அது என்ன சொல்லுதுன்னு? உடனே லீவ்ல எங்கேயோ போய் சுத்துதுங்க. சுத்துதுங்கன்னா அப்படியே விட்டாக்கா அதுக்கு வந்து கெட்ட பக்கத்துக்கு என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். டேய் தினேஷ், தினேஷ் கொஞ்சம் மெல்ல வாடா. 6 4 டேய் தினேஷ், என்னடா என்னால தான் ஒல்லி ஆயிட்டேன்னு உங்க அம்மா சொல்லுது. அதுக்கு ஒரு வேலையே இல்லையா? சொம்ம நேரம் பேசி நடக்கும். நீலாம் ஒரு அப்பனாயா? நீலாம் ஒரு அப்பனா? ஏய் என்னடா அப்படி பேசுற? அவன் சைக்கிள் வச்சு ஓட்டிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்தியா? அது உனக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன்னா 4 இடம் போய் எங்கன்னா சுத்தி கெட்டு போயிடுவேன். அதனால தான் அவன் வாங்கி தரல. கெட்டு போறதுக்கு நானா பால் பாக்கிட்டா? இனிமேல் லூஸ் தனமான பேசின கதை. ஒழுங்கா எனக்கு சைக்கிள் வாங்கிட்டா. டேய் என்னடா அப்பாவை இப்படி பேசுறா? ஓ உன்ன பேசல தோ பேசுறேன். ஏய் பூசணிக்கா மூஞ்சி, துண்டு துண்டு உள்ள உட்காந்துக்கிறல, புள்ளிக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டான்னு சொன்னியா நீ? கரெக்டா கேட்டதா தினேஷ்? அப்படியே செருப்பால் அச்ச மாதிரியே இருக்கும். செருப்பால் அச்ச மாதிரி இருக்குமா? டேய் தம்பி என்னடா பேசுற? ஒரு புள்ளிக்கு சைக்கிள் கேட்டா வாங்கி தர மாட்டேன். நான் என் அப்பா நீ? எங்க அப்பெல்லாம் கேட்டோடனே சைக்கிள் பைக்கு எல்லாமே. அங்க என்ன பாத்துனுக்குற? சைக்கிள் வாங்கி தர மாட்டியா? முன்னாடி சைக்கிள்ன்றான். சைக்கிள் வாங்கி கொடுத்தா ஊர் சுத்துவ, அதனால உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டான். நீ சைக்கிள் வாங்கி தரலனா ஊர் அதிகமா சுத்துவேன். என்ன பண்ணுவ? சபாஸ்ரா. ஏய் நான் தினேஷ்ரா. இப்போ என்னதான் பண்றது? சரி உங்க அப்பாங்க? எங்க அப்பாவா? எப்பா எப்பா WW டான் சீனா. அப்படியே விட்டுனா பிசின்னு ஆயிடுவேன். கூப்பிடாம போ. மாமா என்ன ஜான்சன் சண்டைலாம் போட்டு வர? டான் சீனா ரிட்டையர் ஆயிட்டார். பாதான் அர்த்தம். அவர் ரிட்டையர் ஆனா ஆகுறாரு. சரி வா பையனுக்கு போய் சைக்கிள் வாங்கிட்டு வரும். உள்நாட்டுக்கு சைக்கிள் மண்டை கோளாறு ஆயிடும். ஊருல பைத்தியமே சுத்துவேன். நான் ஓணுமா? என்னடா ஒரு தாத்தாவை போய் இப்படி பேசுற? யோ அந்தாலே இப்பதான் மனசு மாதிரி சைக்கிள் வாங்கி தரேன். நீ கோளாறு மாதிரி பண்ணிக்கிற. இவன் சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கெட்டு போடுவான், பாத்துங்க. எனக்கு சைக்கிள் வாங்கி தரல, நீ கெட்டு போடுவேன். அச்சி காரை வச்சு காவல் தீன் போய் போட்டுருவேன். டேய் என்ன ஒரு தாத்தாவை இப்படி பேசுற? தாத்தான்ற மரியாதை இருக்கடா உனக்கு? மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்க மாட்டான். டுபா கோரி போய் சைக்கிள் வாங்கி போ. ஏய் தினேஷ் சூப்பர்ரா. அப்ப நீ சாயங்காலம் உங்க வீட்டுல சைக்கிள்? இங்க பாரு தம்பி, என் வீட்டுல இனிமே நீ வராத. உடனே என் பையன் கெட்டு போறான். தினேஷ் அவங்க அம்மா இப்படி சொல்லுது, நீ பாட்டு கேட்டு கிடக்குற. அது பைத்தியம்டா. அது சொல்றதுல நீ கணக்கு எடுத்துக்காத. டேய் என்னடா அம்மா பைத்தியம்ன்ற? பைத்தியம் மாதிரி பேசினா பைத்தியம் தான் சொல்லுவாங்க. நீ ஏன் உன்ன நிக்கிற? போயா. வா மாமா, உன்னை அடமானம் வச்சாவது நான் சைக்கிள் அவனுக்கு வாங்கி கொடுத்துறேன். ரொம்ப தொல்லை கொடுத்துனுக்குறான். என்ன அது வாயாண்ட? கொஞ்சம் வாயை தோற. செம்மாவும் நடிக்குது பேரு. கச்சா தானே காரம் வரான். ஏய் உட்காரா போலாம். எப்படி சுத்துறதுக்கு போகுதுங்க பாரு. மாமா கடையை கூட்டு போறேன், நீங்க எங்க கூட்டு போற? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கேட்டு பார்க்கலாம். அவன் ரொம்ப நாள் பழக்கம். அவன் சதாசிவா. என்ன மாமா சதாசிவான்ற கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? டேய் சதாசிவா. அடாடே வாடா. எப்படா இருக்கிற? நல்லா இருக்கிறம்பா. உதயம் மாப்பிள்ள கல்யாணத்துல பாத்துருப்பிய. பாத்துருக்கிறேண்ணே. என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன மாமா இவரை மாப்பிள்ளன்றாரு? உங்களுக்கு எதனா பொண்ணுக்குதா? ஏன் கேக்குறீங்க? இல்ல நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. இவரு என்ன மாப்பிள்ளன்றாரு, நீங்களே என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க. இவரு பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன், அதே மாதிரி உங்க பொண்ணை கட்டிக்கிட்டா. குசும்பு அதிக மாப்பிள்ள உனக்கு. சொல்றா என்ன விஷயமா வந்திருக்க? என் பேரனுக்கு சைக்கிள் வாங்கலான்னு வந்தோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை எதுக்கு கேட்கலான்னு வந்தோம். அப்படியா? சரி வா. என்ன சைக்கிள் கடை எதனா வச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் கேட்காது, கம்முன்னு வாப்பா. ஏய் வரதராஜா. நோ என்னன்னா காமன் செவுத்துல வந்து வரதராஜான்னு கத்தி நிக்கிறீங்க. உனக்கு எதுவும் தெரியாதுப்பா. கம்முன்னு கடை. வரதராஜா என்னடா? ஏதோ விளக்குல இருந்து பூதம் வர மாதிரி எந்திச்சு வரான். யாரு இவங்க? சைக்கிள் வேணுமா? அதுக்காக வந்திருக்காங்க. சின்ன சைக்கிளா பெரிய சைக்கிளா? ஏமா சின்ன சைக்கிளாப்பா பெரிய சைக்கிளா? சின்ன சைக்கிள் தான்ப்பா. சின்ன சைக்கிள் தானா? யாரு உனக்கு தெரிஞ்சுங்களா? எதுவும் பிரச்சனை எதுவும் வராதா? ஏய் இவன் என் ஃப்ரெண்ட்ரா. எந்த பிரச்சனை வராதுடா. சரி புது பில்டிங்ல போய் குமார்கிட்ட சொல்லு. நீ சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேன் போடா. கோடுவார் 1 2 3 பேர் வராங்க. என்ன எங்க தானே கூட்டு போற? அட வாப்பா. ஏம்பா செக் பண்ற?
ஏய் தவளை கொட்டா மூஞ்சி, எதுக்குடா எல்லாரையும் செக் பண்ற? என்னடா கதை? லூஸ் இங்க வந்து எல்லாரையும் செக் பண்ணணும். நோ, என்ன அதெல்லாம்? என் பையனுக்கு சைக்கிள் தானே வாங்க வந்தேன். மாமா என்ன இது? இருப்பா எல்லாம் நல்லபடி நடக்கும். என்ன எல்லாம் நல்லதுக்கு தான்ற? கடைக்கு போனா சைக்கிள் வாங்க போறான், நீ இந்த ஆள் கிட்ட கூட்டு வர, இந்த ஆள் ஒருத்தங்கிட்ட கூட்டு போறான், அவன் குப்பை தொட்டில இருந்து ஏந்து வரான், அவன் இங்க அனுப்புறான். தப்ப மூஞ்சி பாரு எப்படி இருக்குதுன்ட்டு, தவளை கொட்டா மூஞ்சி. நானா தீவிரவாதியா? நான் இப்படிலாம் செக் பண்ணுங்கிறான். என்ன இங்க சத்தம்? தல வரதராஜா அனுப்பிச்சார் தல. வரதராஜனா? சைக்கிள் கேட்டு தானே வந்துக்கிற? ஆமா சின்ன சைக்கிள் தானே? ஆமா சின்ன சைக்கிள் தான். டேய் 2000 வாங்கடா. குடு. என்னத்துக்கு 2000 ரூபாய்? சைக்கிளுக்கா? கொடுப்பா, கடைக்கு போனா 7000 8000 ஆகும். டக்குன்னு கொடுப்பா, அவருக்கு கோபம் வந்துட போகுது. இந்த 2000 ரூபாய் அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடு. என்ன மாமா? கொடு, சொல்றேன் கொடு. இந்தாண்ணா. நம்பா அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்பா. மாப்பிள்ள இன்னொரு 1000 கொடு. இந்தாங்க. டேய் உள்ளுக்கு பாரு, எத்தனை வந்து குடுறான். மாப்பிள்ள எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. என்ன மாமா? கொடுப்பா. புரி என்ன அது? சின்ன சைக்கிள். டக்குன்னு போங்க, போலீஸ் கிளீஸ் வந்துட போகுது. போலீஸ் வந்துட போதா? எதுக்கு? யோ என்னயா எதுவும் சொல்லி கூட்டு வரலையா? நான் சொல்லிக்கிறேன் தல. முதல்ல சைக்கிள் வாங்கடா, வாங்கடா வாங்கடா போலாம். வேற போலீஸ் போலீஸ் இப்படி போடு, இப்படி போடு, நம்பி போடு. அவள்தான் சைக்கிள் வாங்கிடுவோம் பொழுது, அப்படி சுத்துவோம் பொழுதா. டேய் என் சைக்கிளை நீயும் ஓட்டுறா? இது பாரு எங்க அம்மா கொண்டு இந்த கல்லு அது 4 வாட்டி மாட்டிருந்தா. நீ இருப்புல போட்டுருவா? இரும்புலையும் போட்டு பார்த்தோமே, எங்க தாத்தாங்க எதுவுமே கையிலங்கல்ல போட்டுறான்டா. அப்போ உங்க தாத்தாவை போட்டுரு. அதான் பண்ண போறேன். டேய் என்னடா பேசுற தாத்தாவை போய்? அப்படித்தான் பேசுவேன். சரி எங்க அப்பா வந்தா இல்லையா? இன்னும் ஆளை காணுமே, அதான் பாத்துட்டு இருக்கிறேன். தேவறாங்களே. டேய் புது சைக்கிள் வரப்போகுது, நான் திரும்பிக்கிறேன். டேய் அங்க பாருடா. எப்படி இது சைக்கிள்? என்ன கலரு? ப்ளூ கலர். அங்க பாருடா. ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆச்சே. என்னங்க இது? எல்லாம் உங்க அப்பா மசாலா தலையா இருக்கானே, அவன் பண்ண வேலைடி. டேய் கொஞ்சம் திரும்பி பாருடா. எங்க சைக்கிளை காணா? கீழே பாருடா. இது என்ன இது? குழந்தைக்கு சைக்கிள். யோ அது எனக்கு தெரியாதாயா? இது ஏன் வாங்கிட்டு வந்தீங்க? நீ சின்ன பையன் இல்ல, அதனால தான் வாங்கி வந்தேன். ஓட்டு. மம்மன் அப்படியே 2 பேரும் மீண்டும் முடிச்சு போட்டுருவேன். டேய் எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஆள் தான்டா. என்ன பண்ணா இந்த ஆளு? உனக்கு சைக்கிள் வாங்கலாம்னு கடைக்கு தான்டா போனேன். இடையில ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலாம் வான்னு கூட்டிட்டு போனாருடா. அப்புறம் என்னாச்சு? அந்த ஆள் இன்னொருத்தங்கிட்ட கூட்டு போனான். அந்த ஆள் இன்னொருத்தங்கிட்ட அட்ரஸ் சொல்லி அமிச்சான். அப்புறம் என்னாச்சு? அந்த ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்க சொன்னான். முத ஆளுக்கு 1000 ரூபாய், இன்னொருத்துக்கு 1000 ரூபாய், இந்த சொட்டைக்கு ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாய் குத்தண்டா. அப்புறம் இந்த சைக்கிள் எடுத்துன்னு வந்து என் கையில குத்துற அனுப்பிச்சு விட்டானுங்கடா. போலீஸ் வந்து ஓடுறான்ட்டானுங்கடா. அப்போ 5000 ரூபாய் குத்து திருட்டு சைக்கிள் வாங்கி வந்துக்கிற? டேய் 2000 தானே கொடுத்தாங்க. உங்க அப்பனையும் உன்னையும் ஓட ஓட தத்துவேன். ஏய் உங்க அப்பனால எனக்கு 5000 ரூபாய் நஷ்டண்டி. ஏன் நஷ்டமாவுதே? டேய் கொஞ்ச நாளைக்கு சைக்கிள் ஓட்டுறா, அப்புறமா தாத்தா வாங்க சொல்ற வேற சைக்கிள். உனக்கு உங்க அப்பா சரியில்லை, உனக்கு வேற அப்பா வாங்கி தரேன். என்னடா சொல்ற? இப்ப சொல்றேன். டேய் எங்க அப்பா தான்.